ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பெரியவாளுடைய பேச்சு சாமர்த்தியம் உளவியல் ஞானம் அளவிட முடியாதது. ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது வெகு சாமர்த்தியமாக வேறு ஒரு துறைக்கு தடம் மாறி சென்று விடுவார்கள். ஏன் சம்பந்தமில்லாமல் இப்படி கேட்கிறார் என்று முதலில் தோன்றும். கடைசியில் ஒரு உண்மை தானாக வெளிப்படும். ஒரு சமயம் ஸ்ரீமடம் வேத பாடசாலை பையன்கள் தரிசனத்துக்கு வந்தார்கள். அவர்கள் வரும்போதெல்லாம் ஒரு பஞ்சாதி கூட்டாக சொல்வது வழக்கம். எல்லா பையன்களும் ஒரே குரலில் இனிமையாக வேதம் சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு பையனை மட்டும் அருகில் அழைத்தார்கள். அவனுடைய பெயர், பெற்றோர், ஊர் என்று சுற்றி வளைத்துவிட்டு, இன்னைக்கு காலம்பர பாடசாலையிலே என்ன சாப்பிட்டே என்று கேட்டார்கள். பழையது தொட்டுக்க வெங்காயம். பெரியவா சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, வெங்காயமெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஊறுகாய், மாங்காய் தொக்கு, நார்த்தங்காய், நாரத்தை இலைப்பொடி இந்த மாதிரி தான் தொட்டுக்கணும். ஊறுகாய் ஆயிடுத்து நார் சமையல் மாமா. ஊறுகாய் இல்லைன்னா இங்கே வந்து கேளு, ஏற்பாடு செய்து தர சொல்கிறேன். பையன் தலையாட்டினான். சரிப்போ. இந்த சம்பாஷணை எதற்காக தெரியுமா? விதிமுறைகளுக்கு எதிராக பாடசாலை சமையல் கட்டில் வெங்காயம் வாங்கி சமைக்கிறார்கள் என்ற ரகசியத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய